ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல். அங்கே நகுல்ங்கிற ஒரு பேஷண்ட் வந்து அங்கேருந்து ஒரு குட்டி கிணத்துல ஓடி போய் விழுந்துட்டுறாரு. இதை கவனிச்சிட்டு இருந்த அழகன்கிற ஒரு பேஷண்ட் ஓடி போய் அந்த நகுலை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்து அவருக்கு நல்ல தொடச்சி எல்லாம் பண்ணுறாரு. இதை பார்த்த நர்ஸ் வந்து உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் மெடிசன் கொடுத்து ஓகே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் டாக்டர் வர்றாரு. அந்த அழகனை கூப்பிட்டு, அழகா யூ ஆர் ஆல் ரைட், நீங்கள் வந்து பர்ஃபெக்ட், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. பிகாஸ் நேற்று பாருங்கள், நகுல் விழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் ஆல் ரைட், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இது வந்து உங்களுக்கான குட் நியூஸ் அப்படின்னாரு. அடுத்த அழகன் கேட்டான், அந்த பேட் நியூஸ் என்ன சார் அப்படின்னோடனே, பேட் நியூஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி யூஸ் இல்லைப்பா, கடைசியில் அவன் ஃபேனில் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு. ஐயோ சார், அவன் சாகவெல்லாம் இல்லை, நான் தான் அவனை தொடச்சி பார்த்தேன், அவன் காயவே இல்லை. அதனால் சீக்கிரம் அவன் காயட்டும், அவன் ட்ரெஸ்ல எல்லாம் தண்ணி சொட்டிகிட்டே இருந்துச்சா, அது காரணம் ஃபேனில் நல்லா கழுத்தில் சேர்த்து டைட்டாக கட்டி, அந்த இன்னொரு கயிறையும் ஜன்னலில் எல்லாம் சேர்த்து கட்டி ஃபேனை போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான்னா நம்ம அழகன். இதை கேட்ட டாக்டர் எப்படி இருப்பார், என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்களே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். எப்படிங்க இருக்குது இந்த ஃபன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இது டாக்டர் என்ன பண்ணுவார் அடுத்து, அவரோட நிலைமை என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.